திருச்சம்பலம் நம பார்வதீபதே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினுமில்லை, அவனோடு ஒப்பார் யாரும் இல்லை. புவனம் கடந்து பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி தாமரை யானை. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனெல்லாம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. இன்றைய பொழுது ஒரு அருமையான பொழுது. அந்த பொழுதிலே அடியேன் இன்றைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அட்ட வீரட்டான தல மகிமைகள். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்கின்ற பொழுது நமக்கு பரிந்துரை என்று ஒன்று தேவையாக உள்ளது. இந்த உலகமே அதற்குள் அப்பாற்பட்டுத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த 3 வருடங்களாக எனக்கு இந்த மேடையை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய திருமுறை பேரவை தலைவர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது அடியேன் என்று இந்த மேடையிலே பேசினாலும் என்னுடைய பேச்சை கேட்பதற்காக திருமுறை பயிற்சி மாணவர்கள் மற்றும் 63 திருவாசக முற்றோதல் குழு மற்றும் நிறைய திருவாசகங்கள்லாம் இருக்கின்றது. அந்த குழுக்களிலே இருந்து என்னுடைய சொற்பொழிவை கேட்டு மகிழ்ந்து நெகிழ்ந்து செல்வதற்காக என்னை தேடி வருகின்றார்கள். அந்த அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி வணங்குகின்றேன். அருமையான அழகான தலைப்பு அட்ட விரட்டான தலங்களின் மகிமைகள். அஷ்டம் என்று சொன்னால் 8 என்று சொல்லுவோம். அஷ்டலட்சுமி தான் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். 8 லட்சுமியை யாராவது வேண்டான்னு சொல்லுவோமா? வீட்டுக்குள்ள படார்னு கூட்டு வீட்டுக்குள்ள இருந்துப்போம் அஷ்டலட்சுமிகளையும். அவ்வளவுக்கு சிறப்பு. லட்சுமியை யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டோம். இந்த உலகமே அந்த செல்வத்திற்காகத்தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த வகையிலே நம்ம எம்பெருமான் சிவபெருமான் நிகழ்த்திய வீர செயல்கள் அஷ்ட வீரட்டான தல மகிமைகள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய தனிப்பெரும் கருணையை பெற்று உய்ய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அருளாளர்களாக வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் விட்டு சென்ற நூல்களையும் பக்தி இலக்கியங்களையும் பிராணங்களையும் நமக்கு எடுத்துக்காட்டாகவும் உதாரணமாகவும் தந்து சென்றிருக்கின்றார்கள். என்றும் நிலையாகவும் எப்போதும் மெய்யாகவும் இருக்கக்கூடிய சிவநேச செல்வர்கள் மகான்கள் சித்தர்கள் அனைவரும் இதற்குள்ளே அடக்கமாக இருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் உயர்வினை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல திரு கோலங்களிலே வந்து நமக்கு அருளையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்றார் நம்முடைய பெருமான் சிவபெருமான். அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர். 8 தலங்களிலே அவருடைய வீர செயல்களை எல்லாம் நிகழ்த்தி மக்களுக்கெல்லாம் அருளையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த திருத்தலங்களை பற்றி தான் இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தாயும் தந்தையும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்றார்கள். குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தையை தாயானவள்
அந்த குழந்தை அப்படியே அணைச்சு வைக்கிறான். நல்லா அழகா அணைச்சு வச்சிருப்பான். குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்க்கு தான் அந்த குழந்தையை எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் பெற்றெடுத்தோம் என்பதை உணர்வாள். அந்த வகையிலே அந்த குழந்தையை வாரி அணைத்து நெஞ்சோடு வைத்துக் கொள்வாள். அந்த குழந்தைக்கு பாலூட்டுகின்ற பொழுது அந்த அவள் உண்ணுகின்ற உணவிலே கட்டுப்பாடை வைத்திருப்பாளாம். அவை எந்த உணவை சாப்பிட்டால் நம்முடைய குழந்தைக்கு அது ஏற்றதாக இருக்கும் என்பதை உணர்ந்து அந்த தாயானவள் அந்த உணவு முறைகளையும் அந்த பழக்க வழக்கங்களையும் அவள் மேற்கொண்டு சாப்பிடுவாளாம். எதையாவது ஒன்று சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்துனா குழந்தைக்கு உணவு சரியில்லாமல் போய்விடுமே என்று எண்ணி அந்த உணவு முறையிலே கட்டுப்பாட்டை வைத்து தாயும் தந்தையும் மிகவும் அருமையாக அந்த குழந்தையை வளர்ப்பார்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். குழந்தை அப்படின்னு ஒண்ணு வந்துட்டாலே ரொம்ப கவனமா நம்ம பார்ப்போம், ரொம்ப கவனமா எடுப்போம் தூக்கின்ற பொழுது கூட. இங்கேயும் தாயும் தந்தையும் குழந்தையும் மிக அருமையாக வளர்க்கின்றார்கள். அந்த குழந்தைக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம கொடுக்க மாட்டோம். எதுக்கு நம்ம கஷ்டத்தை போய் குழந்தைக்கு சொல்லிட்டு அது கஷ்டப்பட்டுட்டு, குழந்தைக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் அந்த குழந்தையை வளர்த்து பள்ளி படிப்பை அந்த குழந்தையானது முடித்து கல்லூரி படிப்பை முடித்து அதற்கு பிறகு அதற்கு திருமண வயதை எட்டி அது திருமணமாகும். கல்யாணம் முடிச்சு அதனோட குழந்தையோட வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த தாயும் தகப்பனும் அந்த குழந்தை ஒரு நிலையை அடையும் வரை அந்த குழந்தையிடத்திலே தன்னுடைய கஷ்டங்கள் எதையுமே சொல்ல மாட்டார்கள். சொல்லாமல் அருமையாக விளக்கின்றார்கள். தாயின் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள். தாயை கோயிலாக நினைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். தந்தையானவன் குழந்தைக்கு அறிவை ஊட்டி வளர்ப்பார். தன்னுடைய கஷ்டங்கள் எதுவுமே சொல்லாமல் குழந்தை மேலாக வளர வேண்டும் என்று சொல்லி அதற்காகவே தன்னுடைய ஆயுளை அர்ப்பணிப்பார்கள். எதற்காக நான் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த உலகத்தை காத்தல், படைத்தல், அழித்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 தொழிலையும் செய்கின்றவர் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான், நம்முடைய மூல முதற் கடவுள். அவர் ஒரு தாயும் தந்தையுமே தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று வளர்த்து தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லாமல் வளர்க்கின்றார்களோ, அதே மாதிரி இந்த அகில உலகத்தையும் காத்து படைத்து ரச்சித்து அருளக்கூடிய நம்முடைய எம்பெருமான் நம்மளெல்லாம் காக்கிறதுக்கு அவருடைய கஷ்டத்தை அவர் நம்மகிட்ட சொல்றதில்லை. எல்லோரையும் ஒரே சமமான நிலையில் தான் நம்முடைய எம்பெருமான் காத்து அருளுகின்றார். பால் நிறைந்தூட்டும் தாயின் சாலம் பருந்தினை பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொரித்து புறப்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே என்பதற்கிணங்க நம்முடைய எம்பெருமான் இந்த அகில உலகத்தையும் காத்து படைத்து ரசித்து அருளுகின்றார். அவரோடு சம பாதியாக இருந்து நம்முடைய பார்வதி தேவியானவள் இந்த உலகத்திற்கு தேவையான நம்மளுக்கு தேவையான சக்தி எல்லாம் கொடுத்து அருளுகின்றார். அந்த வகையிலே நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் 8 திருத்தலங்களிலே வீர செயல்களை புரிந்தார். சிறப்பான ஒரு திருத்தலங்கள். முதல் திருத்தலமாக திருக்கண்டியூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இரண்டாவது திருத்தலம் திருக்கோவிலூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். மூன்றாவது திருத்தலம் திருவதிகை என்று சொல்லக்கூடிய திருத்தலம். நான்காவது திருத்தலம் திருப்பரியலூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். ஐந்தாவது திருத்தலம் திருவிற்குடி என்று சொல்லக்கூடிய திருத்தலம். ஆறாவது திருத்தலம் திருவள்ளுவூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். ஏழாவது திருத்தலம் திருக்குறுக்கை. எட்டாவது திருத்தலம் திருக்கடையூர். திருக்கடையூர்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? மார்க்கண்டேயர்.
முதலிலே நாம் திருக்கண்டியூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தை பற்றி நாம் சிந்திப்போம். நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானுக்கு 5 தலைகள் உண்டு. பிரம்மதேவருக்கும் 5 தலைகள் உண்டு. ஆனால் இந்த பிரம்மதேவன் இந்த உலகத்திலே நான் படைத்தல் தொழிலை செய்துவிட்டேன் என்று வீராப்பிலே, அப்படியே ஆணவத்திலே, நான் இந்த செடியை படைத்தேன், இந்த மரத்தை படைத்தேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 84 லட்சம் யோனி பேதைகளையும் நான் தான் படைத்தேன் என்று சொல்லி பிரம்மதேவர் ஆணவத்திலே அப்படியே சிரிக்கின்றார். ஆணவம் தலைக்கேறி போச்சு. இவர் என்ன செய்கின்றார்? திருக்கைலாயத்துக்கு எம்பெருமானை பார்ப்பதற்காக போறார். போயிட்டு அங்க போய் பெருமானை பார்க்கிறார். உமக்கும் 5 தலை, எமக்கும் 5 தலை, நம்ம 2 பேரும் சமம். இந்த உலகத்தை எல்லா தொழில்களையும் செய்ய வைப்பது நம்முடைய மூல முதற் கடவுளாக இருக்கக்கூடிய எம்பெருமான். ஆனால் பிரம்மதேவர் சொல்லுகின்றார், நான் இந்த படைத்தல் தொழிலை செய்கின்றேன், என்னால் மட்டும்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற ஆணவத்திலே அப்படியே அனைத்தையும் நான் தான் படைத்தேன் என்று நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானிடத்திலே நேருக்கு நேர் போய்கிறார். நம்முடைய எம்பெருமான் பார்க்கின்றார், இவ்வளவு ஆணவமா? நான் படைத்தேன், நான் படைத்தேன், நான் படைத்தேன் என்று சொல்லுகின்ற நீ இனி நான்முகனாகவே இருக்க கடவுது என்று சொன்னார். எம்பெருமானுக்கு 5 தலைகள் உண்டு. என்ன தலைகள் எல்லாம்? அந்த பெயர்கள் என்ன? சத்யோதானம், ஈசானம், அகோரம், வாமதேவம், தத்புருஷம் என்று சொல்லக்கூடிய 5 தலைகளை கொண்டவர் தான் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான். அதே மாதிரி பிரம்மதேவர் 5 தலைகளை கொண்டவர். அந்த தலைகளை எது என்று குறிப்பிடுவார்கள் என்று சொன்னால் ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் என்று 4 தலைகளையும், அவருடைய உச்சியிலே இருக்கக்கூடிய தலையை உச்சி என்றும் குறிப்பிடுவார்கள். நிஜமாவே ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 தலைகளை கொண்டே இனிமேல் நீ இருக்க கடவுது என்று சொல்லி நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் சாபம் கொடுக்கின்றார். நான் என்று ஆணவத்திலே கற்பித்துக் கொண்டிருந்த பிரம்மதேவன் நான்முகனாகவே இருந்தார். அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல, என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தார். இப்படி இந்த அட்ட வீரட்ட தலங்களிலே திருக்கண்டியூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே சென்றுதான் இறைவன் இதை அருளியதாகவும் அங்கேதான் இந்த வீரச் செயல்கள் எல்லாம் நிகழ்ந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்றே ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் கைலாயத்திலே நடந்திருந்தாலும் பூலோகத்திலே ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே பரிகாரமாக இருந்து அங்கே நடைபெற்றதாக நம்முடைய புராணங்கள் குறிப்பிடுகின்றன. அப்படித்தான் இந்த அட்டவீரட்ட தலங்களிலே திருக்கண்டியூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே பிரம்மதேவனுடைய தலையை கொய்யப்பட்டு அவருக்கு அருள்பாலிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்கோவலூர். எனக்கு திருக்கோவலூர் என்று சொன்ன உடனே ஞாபகம் வந்தது யார் என்று சொன்னால் 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் நாயனார் என்று சொல்லக்கூடியவர் தான் ஞாபகம். நிஜமாவே அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் இந்த மெய்ப்பொருள் நாயனார். எவரேனும் தாமாக இலாயிடத்துக்கிட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உழ்த்தி உவராதே அவரவரை கண்டபோது உகந்தடிமை திறம் நினைந்து உகந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்ட தொழுதீசன் திறமே பேணி கவராத தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கஞ்சாப்பூர் நடுத்தறியை காணலாமே என்று சொல்லி பாடியிருக்கின்றார்கள். இந்த மெய்ப்பொருள் நாயனார் என்று சொல்லக்கூடியவர் திருக்கோவலூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே அவதாரம் செய்து எம்பெருமான் சிவபெருமானிடத்தில்
பெருமானிடத்திலே அதீதமான அன்பு கொண்டவர், ரொம்ப சிவபக்தி கொண்டவர். இவர் மன்னர், குறுநில மன்னர். மன்னராக இருந்த போதிலும் அவர் என்றும் எம்பெருமானை வணங்காது இருந்ததில்லை. அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் தான் இந்த மெய்ப்பொருள் நாயனார் என்று சொல்லக்கூடியவர். திருக்கோவலூர் தான் அவதாரம் செய்கின்றார். இவரும் எந்த ஒரு போருக்கு சென்றாலும் அந்த போரிலே இவர்தான் வெற்றி பெற்றுக் கொண்டு வருவார். இவருக்கு எதிராளி ஒருவன் உண்டு, முத்தநாதன் என்று சொல்லக்கூடியவன். இந்த முத்தநாதன் பார்க்கின்றான், எந்த ஒரு போருக்கு சென்றாலும் இந்த மெய்ப்பொருள் நாயனார் தான் வெற்றி பெற்று வருகின்றார், இவரை எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார். இந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது பொய்யா திருநீர் பூசினா கூட அவங்க காலில் உழுந்து வணங்கிடுவாங்க. அதுதான் அழகா சொல்லியிருக்காங்க, எவரேனும் தாமாக இலாயிடத்திட்ட திருநீரும் சாதனம் கண்டால் உள்ளி மனசு அப்படியே போயிருமா உள்ள, அப்படியே இறக்கி நம்முடைய பெருமான் தான் வந்திருக்கின்றார் என்று சொல்லி காலில் அப்படியே சச்சாங்கமா விழுந்துருவாங்க. அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் தான் இந்த மெய்ப்பொருள் நாயனார். மன்னர், ஆனா மன்னருக்குள்ள அடையாளம் எதுவுமே இவரிடத்திலே இருக்காதா. ருத்ராட்சமும் நெற்றியிலே விபூதியும் கொண்டு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு மன்னர். இவனை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி இந்த முத்தநாதன் என்று சொல்லக்கூடியவன் நினைத்து என்ன செய்கின்றான், ஒரு புத்தக கட்டுக்குள்ளே 4 வேதங்களையும் இந்த மெய்ப்பொருள் நாயனாருக்கு சொல்லலாம் என்று சொல்லி அந்த புத்தக கட்டுக்குள்ளே அந்த கத்தியை மறைத்து வைத்து எடுத்துட்டு அரண்மனைக்கு வந்தான். அரண்மனையிலே இருக்கக்கூடிய வாயிற்காவர்கள் எல்லாம் அவனை விடமாட்டுகிறாங்க. இவன் எதிரி என்று தெரியும். ஆனாலும் இவன் நெற்றியிலே திருநீரும் கழுத்திலே ருத்ராட்சமும் அணிந்து அப்படியே புத்தக பையோடு வேதங்களை நான் அவருக்கு சொல்லுவதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவன் வாயிலை கடந்து போறான். மெய்ப்பொருள் நாயனார் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறான். அந்த தத்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு மெய்காப்பாளர் இருக்கின்றான். அவன் உடல, ஆனாலும் அவர் மெய்ப்பொருள் நாயனார் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய மனைவியாரிடத்திலே சொல்லி அவரை வர வைத்து இந்த முத்தநாதன் என்று சொல்லக்கூடியவன் இவரை பார்க்கின்றார். பார்க்கின்ற பொழுது நான் உங்களுக்கு 4 வேதங்களையும் கற்பிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொல்லி புத்தக பையை அந்த புத்தகத்தை காட்டுகின்றார். இவரும் அடியார் வந்திருக்கின்றார் என்று சொல்லி அவரை அன்போடு அழைத்து ஆசனத்திலே அமர வைத்து அப்படியே அவருக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் செய்தார். இந்த முத்தநாதன் என்று சொல்லக்கூடியவன் ஆசனத்திலே அமர்ந்திருக்கின்றார். மெய்ப்பொருள் நாயனாரும் இருக்கின்றார். அந்த வேத உபதேசம் கேட்பதற்காக குனிந்து கேட்கின்றார். அப்பந்தான் இதுதான் சரியான சமயம் என்று சொல்லி புத்தக பையிலே வைத்திருந்த அந்த கத்தியை எடுத்து அப்படியே முதுகிலே குத்துகின்றார். மெய்ப்பொருள் நாயனார் அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடக்கிறார். அப்போது கூட அந்த தத்தன் என்று சொல்லக்கூடியவன் இந்த மெய்ப்பொருள் இந்த முத்தநாதனை கொல்லுவதற்காக வருகின்றார். இவர் நம்மவன், இவரை நீங்கள் கொல்லக்கூடாது, இவர் நம்மவர் என்று சொல்லுகிறார். நெற்றியிலே விபூதியும் கழுத்திலே ருத்ராட்சமும் போட்டிருக்கின்றார். இவர் நம்மவர், இவரை கொல்லுவதற்கு எந்த ஒரு இதுவும் இல்லை என்று சொல்லி தத்தனை தடுத்து நிறுத்துகின்றார். அப்படி அவர் நின்றார். நம்மவர் என்று சொன்ன பிறகு எப்படி கொல்ல முடியும்? நம்மளை சேர்ந்தவன் என்று சொல்லுகின்றார். இவரை ஊர் எல்லை வரை பாதுகாப்பாக கொண்டு விட்டு வா என்று சொல்லி தத்தனிடத்திலே மெய்ப்பொருள் நாயனார் சொல்றார். அப்படியே கூட்டு போறார். அழுது கமறுகின்றாள் மனைவியானவள். அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் தான் இந்த மெய்ப்பொருள் நாயனார் என்று சொல்லக்கூடியவர். இவர் திருக்கோவலூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்துல தான் அவதாரம் செய்து தான் செய்கின்ற பணியிலே ஒரு எல்லளவும் மாறாது இறைவனுடைய திருவடியை சேர்ந்தவர். இறைவனோ தொண்டருக்குள் அடக்கும், தொண்டர்கள் பெருமை சொல்லவும் பெரிதோ என்று பாடியிருக்கின்றார்கள். அடியார்கள்
இந்த 63 நாயன்மார்களும் நமக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாயன்மார்களையும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பக்தி அப்படிங்கிற ஒன்றை வைத்திருப்பார்கள். அதை இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு விட்டுதா? நாமெல்லாம் இன்னைக்கு போய் சாமி கும்பிடுவோம், நாளைக்கு கும்பிடுவோமா? கிடையாது. இன்னைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா என்ன செய்வோம்? ஓடி போவோம். ஐயா சாமி என்னை எப்படியாவது காப்பாத்திடு, பிள்ளைக்கு ஏதாவது படிப்புல மார்க் குறைஞ்சிட்டா இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கணுமா? ஓடி போவோம். சாமி பிள்ளை மார்க் கம்மியா எடுத்துட்டோம், எப்படியாவது இந்த காலேஜ்ல ஒரு சீட் எடுத்து கொடுத்துரு, பிள்ளை நல்லபடியா படிச்சிடட்டும் அப்படின்னு அன்னைக்கு மட்டும்தான் வேண்டும். அடுத்த நாள் அது கிடைச்ச பிறகு இறைவனை தேடுகின்றோமா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்காது. ஏனென்றால் நாம் கலியுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கலியுலகத்திலே 5000 வருடங்களை தாண்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதிலே அதர்மமானதுதான் நிலைத்திருக்கும், தர்மமானது குறைந்துதான் காணப்படும். ஆகவே இறைவனை தேடுகின்ற வழக்கமானது மிகவும் குறைவாகவே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை பேர் தினந்தோறும் வந்து இறைவனை நாம் வணங்குகின்றோம்? நம்முடைய சைவ சமயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, தினமும் நாம் இறைவனை வணங்க வேண்டும், ஒரு கோயிலுக்காவது சென்று நாம் வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பிறவி வயதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தினமும் ஒரு ஆலயத்திற்காவது சென்று இறைவனை வணங்குகின்ற பொழுதுதான் அந்த பிறவி பயனை நாம் விலக்கி இறைவனுடைய திருவடியை அடைய முடியும் என்று நமக்கு ஆணித்தரமாக நம்முடைய புராணங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றது. நான் ஏதோ வேலையெல்லாம் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சிடாதுங்க. உண்மையாவே நம்மளுடைய புராணங்களை எடுத்து படிக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற நற்பயன்கள் எல்லாம் நம்முடைய 21 தலைமுறைகள் கொண்டு சென்று வாழ்வாங்க வாழ்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் நற்பயன் செய்கிறோமா? நம்ம எத்தனை பேர் நல்ல விஷயங்கள் செய்கின்றோம்? நல்ல விஷயம் ஏதாவது நாம் செய்தோம் என்று சொன்னால் கூட அது ஒரு பெரிய கட் அவுட். முன்னாடி எல்லாம் சின்ன நோட்டீஸ்ல எழுதி ஒட்டுவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது, பெரிய கட் அவுட். இப்பதான் எலெக்ஷன் முடிச்சிருக்கு, நிறைய பேர் நிறைய நல்லது செஞ்சதெல்லாம் கட் அவுட்லயே வச்சு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. உண்மையாகவே என்ன சொல்கின்றேன் என்று சொன்னால் நாம் ஒரு பேரும் புகழும் எடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே நாம் நல்லது என்று செய்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை பேர் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நல்லது செய்கின்றோம்? இது செய்தால் இது கிடைக்கும், இது செய்தால் இது கிடைக்கும், அப்படி நினைச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுவும் பிரதிபலன் பார்க்காமல் இறைவனை வணங்குகின்ற பொழுதுதான் இறைவன் அவரிடத்திலே இருக்கக்கூடிய அன்பை நமக்கு தாராளமா கொடுப்பார். அன்பை வச்சுருங்க. தினந்தோறும் வீட்டுல காலையில எழுந்து நீராடி, சைவ சமயத்துல இருக்கவங்க தீட்சை எடுத்தவங்க எல்லாம் அனுஷ்டானம் பண்ணுவாங்க. அப்படி அனுஷ்டானம் எடுக்காதவர்கள் காலையில எழுந்து நீராடி பிரம்மபூர்த்தத்திலே நம்முடைய திருமுறைகளிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பதிகத்திலே 4 வரிகளை எடுத்து பாடி நாம் இறைவனை வழிபடுகின்ற பொழுது தினந்தோறும் இப்பதான் திருவாசகம் எங்க பார்த்தாலும் திருவாசகம் முற்றுவதல் நடந்தேறி கொண்டிருக்கின்றது. சிவபுராணத்தை பாடுங்கள். தினந்தோறும் நீங்க சிவபுராணம் மட்டும் பாடினா கூட இறைவன் நீங்க கேட்டதே கொடுப்பாரா? ஏதாவது கஷ்டம் என்று சொன்னால் இறைவனிடத்திலே நீங்க போய் கேளுங்க, சாமி எனக்கு இதை கொடு. தினமும் நீங்க மனமுருகி இறைவனை வேண்டும். நினைத்து நினைத்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றெடுக்கும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஞான நடத்தரத்தை என்னுரிமை நாயகனே என்று சொல்லி இறைவனை நாம் வணங்குகின்ற பொழுது அவருடைய அன்பை எந்த ஒரு பிரதிபலனையும் பார்க்காமல் நமக்கு அள்ளி கொடுப்பார். அதை நாம செய்வோம். செஞ்சிட்டு நாம இறைவனை முழுமையாக பக்தி வைத்து வணங்குவோம். அவருடைய அன்பை நமக்கு முழுமையாக கொடுப்பார். அந்த வகையிலே திருக்கோவலூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே நம்முடைய அம்பிகையும் நம்முடைய ஈஸ்வரனும் நந்தவனத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள்.
அப்படியே அந்த இயற்கை அழகுகளை எல்லாம் ரசித்துக் கொண்டு அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்றார். பார்வதி தேவியானவள் பார்க்கின்றார். நம்முடைய எம்பெருமானுடைய கண்களை போய் ஓடி போய் இருக்க அப்படியே மூடிச்சான். மூடுனா உலகமே இருளில் அப்படியே ஆழ்ந்து விட்டது. ஆழ்ந்து விட்ட உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே சட்டென்று அம்பிகையானவள் கையை எடுக்கின்றாள். நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண் தீ பொறியிலே இருந்தும் நம்முடைய அம்பிகையானவளுடைய வியர்வையில் துளியில் இருந்தும் அந்தகாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் தோன்றியதாக சொல்லப்படுகின்றது. அந்த அசுரனுக்கு ஒரு 2 கண்களும் கிடையாது, கண்ணு தெரியாதவன். ஆனாலும் என்ன செய்வது என்று சொல்லி அம்பிகையானவள் அந்த பிள்ளைய வளர்த்துட்டு வர்றா. அதான் இந்த நம்முடைய அம்பிகையானவள் இந்த அகில உலகத்திற்கும் ஞான பாலை ஊட்டுகின்றவள். கருத்தன எந்தகன் கண்ணன கனக வெற்பின் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு பேரருள்வும் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கையின் சிலையும் முருத்தன மூரலும் அம்மே நீ என் முன் வந்து நிற்கவே என்று சொல்லி அபிராமி பெற்றோர் பாடுகின்றனர். பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு பேரருள்கூர். பெருத்த மார்பகங்களை கொண்ட தாயானவள் இந்த அகில உலகத்திற்கும் தன்னுடைய ஞான பாலை அள்ளி கொடுக்கின்றார். தன்னுடைய வியர்வை துளியிலே இருந்து வந்த பிள்ளைக்கு பாலை கொடுக்காமல் இருப்பாளா? அந்த பிள்ளைய வளர்க்காமல் விடுவாளா? அந்த பிள்ளைய வளர்த்துட்டே வரா. அப்பதான் வைகுண்டத்திலே விஜயன் ஜெயன் என்று சொல்லக்கூடிய 2 துவாரக பாலர்கள் ஒரு சாபத்தின் விளைவாக விஷ்ணு பகவானை 3 ஜென்மங்களுக்கு நினைக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த பூலோகத்திலே வந்து அவதாரம் செய்கின்றார்கள். அதிலே இரண்யாக்ஷன் இரண்யகசிபு இரட்டையர்கள். அதிலே இரண்யாக்ஷன் என்று சொல்லக்கூடியவன் அவனுக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்லை. இரண்யகசிபுக்கு பிரகலாதன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை உண்டு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பெரிய வரலாறே இருக்கிறது. இந்த இரண்யாக்ஷன் பிள்ளை இல்லை. இவன் என்ன செய்யறான்? கட்டுமையான தவம். பிரம்மதேவரை நோக்கி 1000 ஆண்டு காலம் தவம் இருக்கின்றான். 1000 ஆண்டு காலம் கடுமையான தவம் என்று சொன்னால் கடுமையான தவம். அவனுடைய குருதியெல்லாம் எடுத்து அக்னியிலே போடுகின்றான். எலும்பு தோலுமாக இருக்கின்றான். அந்த இரண்யாக்ஷனுக்கு அந்த அந்தகாசுரன் என்று சொல்லக்கூடிய குழந்தையை நம்முடைய பெருமான் சிவபெருமான் கொடுக்கின்றார். அந்த பிள்ளைய தான் வளர்ப்பு பிள்ளை நம்முடைய பாணியில சொல்லணும். வளர்ப்பு பிள்ளையாக இரண்யாக்ஷன் என்று சொல்லக்கூடியவன் இந்த பிள்ளைய வளர்த்துட்டு வர்றான். கண்ணு தெரியாத பிள்ளைக்கு. இரண்யகசிபுக்கு பிள்ளைக்கு இருக்கிறாங்க. இந்த இரண்யாக்ஷன் தான் மூத்தவன். இரட்டையர்களாக இருந்தாலும் முதலில் வந்தவர் இந்த இரண்யாக்ஷன். நம்முடைய வழக்கப்படி பார்த்தால் இரண்யாக்ஷனுடைய மகன்தான் அரசாள வேண்டும். பெரிய ராஜ்யமே அமைத்து பல பல வரங்களை எல்லாம் பெற்று இரண்யாக்ஷனும் இரண்யகசிபும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. 33 கோடி தேவர்கள் 84 லட்சம் யோனி பேதங்களையும் கொடுமைப்படுத்தி வாழ்ந்துட்டு வர்றாங்க. எண்ணற்ற கொடுமைகள், பாதாள லோகத்தை ஆட்சி செய்தார்கள். இந்த இரண்டாட்சனுடைய மகனுக்கு அந்த பதவியானது அந்த நாட்டை ஆளுகின்ற மன்னர் பதவி கொடுக்கப்படவில்லை. இரண்யகசிபுவோட மகனுக்குத்தான் அந்த நாட்டை ஆளுகின்ற எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டது. இவன் நினைக்கிறான், நம்மளுக்கு கண்ணு தெரியலல்ல, அதனால தான் இந்த நாட்டை ஆள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி இந்த அந்தகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன் பிரம்மதேவனை நோக்கி தவம் இருக்கின்றான். இவனும் கடுமையான தவம். இவங்கெல்லாம் தவம் இருக்கிறதுக்கு 1000 ஆண்டு காலம் எடுத்துக் கொள்வார்கள். 1000 ஆண்டு காலம் என்று சொன்னால் 4 யுகங்கள் உண்டு. சத்திய யுகம்,
திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடுகள் உண்டு. இந்த சத்திய யுகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் 1000 ஆண்டு காலம் வாழ்வார்கள். ஒவ்வொருவரும் எவ்வளவு வளத்தில் இருப்பாங்க தெரியுமா? 32-40 அடி உயரம். அவர்கள் வாழ்கின்ற காலம் 1000 ஆண்டு காலம். அப்படியே திரேதா யுகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 21 அடி வாழ்வார்கள். அவர்கள் 800 அப்படி அந்த ஆண்டு காலம் வாழ்வார்கள். அவ்வளவுக்கு சிறப்புகள் எல்லாம் அமைந்திருக்கின்றது. இதெல்லாம் சத்திய யுகத்திலே நடந்தது. இரண்யாட்சனுடைய மகன் வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடியவன் அந்த அந்தகாசுரன் என்று சொல்லக்கூடியவன் பிரம்மதேவனை நோக்கி தவம் இருக்கின்றான். 1000 ஆண்டுகள் கடுமையான தவம். கரையான்கள் எல்லாம் அவனுடைய உடலை அரிக்கின்றது. ரத்தம் சொட்ட சொட்ட அவன் இறைவனை நோக்கி தவம் இருக்கின்றான். பிரம்மதேவர் வருகின்றார். என்ன வர வேணும்னு கேட்கிறாரு. நான் சாவப்படாது, இந்த உலகத்துல எனக்கு சாவு அப்படிங்கிறதே வரக்கூடாது என்ற வரத்தை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். அப்படியெல்லாம் ஒரு வரத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லுகின்றார். வேற ஏதாவது ஒரு நிபந்தனையோடு ஒரு வரத்தை கேள், நான் கொடுக்கின்றேன் என்று சொல்லி பிரம்மதேவர் சொல்லவே, என்னுடைய தாயை போன்று மிகவும் அழகுடைய பெண்மணியாக இருக்கக்கூடியவளை நான் எப்போது பார்த்து காமுறுகின்றேனோ அன்று எனக்கு அழிவு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். திரும்ப எனக்கு கண்களை தர வேண்டும் அப்படிங்கிற வரத்தையும் கேட்கிறான். 12,000 சூரியன்களை ஒன்றாக இணைத்தால் எவ்வளவு ஒளி இருக்குமோ அவ்வளவு ஒளி பொருந்திய கண்ணை இந்த அந்தகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன் பெறுகின்றான். எவ்வளவு வெளிச்சமா இருக்கும். கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரிஞ்சா அவன் எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்க. அங்க பார்க்கும் இங்க பார்க்கும், எல்லா இடமும் பார்க்கும், எல்லாமே புதுசா தெரியும். அழகு மிகுந்த பெண்களை எல்லாம் பார்க்கின்றான். அவன் எண்ணற்ற வரங்களை வாங்குகின்றான். அந்த பெண்களை எல்லாம் தூய்த்து அப்படியே முடிக்கின்றான். பெண்களை எல்லாம் நாசம் செய்கின்றான். இந்த அந்தகாசுரனுடைய கொடுமைகளை எல்லாம் தாங்க முடியாமல் 33 கோடி தேவர்கள் எல்லாம் எம்பெருமானிடத்திலே போய் நிற்கின்றார்கள். சுவாமி, நீங்கள் தான் எங்களை காத்தருள வேண்டும் என்று சொல்லி நல்ல கண்ணு தெரிஞ்சிச்சு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சான். அவன் செஞ்சது எல்லாமே என்னன்னா அநீதிதான். அறநிலையில் அவன் வாழவில்லை. அப்பதான் இறைவன் மந்திரமலை என்று சொல்லக்கூடிய மலையிலே அந்தனாக வேடம் கொண்டு, முனிவராக வேடம் கொண்டு அங்கே வந்து தவம் இருக்கின்றார். பார்வதி தேவியானவள் அழக மேனியோடு அப்படியே வந்து இருக்கின்றார். இந்த அந்தகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனுடைய மந்திரிகள் எல்லாம் பார்க்கின்றார்கள். மந்திரமலையின் அடிவாரத்திலே ஒரு முனிவரும் பார்வதி தேவியும் வந்து தவம் இருக்கின்றார்கள். முனிவருக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் செய்து இந்த செய்து கொண்டிருக்கின்றார். அந்த பெண்மணியோ மிகவும் அழகாக இருக்கின்றாள் என்று சொல்லுகின்றார். ரொம்ப அழகு. பார்வதி தேவியோட அழகை சொல்லவா முடியும்? இந்த அழகை பற்றி இந்த மந்திரிகள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது இவர் போய் எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்று சொல்லி பூதகணங்களுக்கும் அசுரன் கூட்டங்களுக்கும் போர் நடக்கின்றது. போரிலே அசுரர்கள் தோற்றுவிடுகின்றார்கள். சமுத்திரத்துக்கு அடியிலேயே போய் இந்த அந்தகாசுரன் என்று சொல்லக்கூடியவன் ஒளிந்து கொள்கின்றான். எப்படியாவது இவனை கொல்ல வேண்டுமே என்று சொல்லி நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் நினைக்கின்றான். அந்த கடலுக்கு அடியிலே, அந்த சமுத்திரத்துக்கு அடியிலே ஒளிந்திருக்கக்கூடிய அவனை தேடி கண்டுபிடித்து மீண்டும் போரானது நிகழ்கின்றது. நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் கையிலே சூலாயுதத்தை கொண்டு அப்படியே அந்த அந்தகாசுரனை அந்த சூலாயுதத்தால் கொன்று ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே தலைக்கு மேலே அந்த சூலாயுதத்தை தூக்கி நிறுத்துகின்றார். அந்தகாசுரனை வதம் செய்கின்றார். அந்தகாசுரனுடைய குருதியானது இரத்தமானது 1000 ஆண்டு காலம் அப்படியே அந்த சூலாயுதத்துல 1000 ஆண்டு காலம் அப்படியே நின்றார்.
பார்க்கின்றார்கள். அந்த இரத்தத்தை எல்லாம் வருட சொல்லுகின்றார். அந்த இரத்தத்தை அந்த ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடியவர் பருகுகின்றார்கள். அதற்கு பிறகு பெருமான் தான் எப்போதும் கருணை உள்ளம் கொண்டவராச்சு. அந்த அந்தகாசுரனுக்கும் விமோசனத்தை கொடுக்கின்றார். அவன் மன்னிப்பு கேட்கிறான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். அப்பதான் அவனே அந்த சூலாயுதத்திலே இருந்து இறங்கி பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்க கடவது என்ற வரத்தை கொடுத்து அருளுகின்றார். அந்த நிகழ்வானது எங்கே நடந்தது என்று சொன்னால், இந்த அட்டவீரட்டான தலங்களிலே திருக்கோவலூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே இந்த வீர செயலானது நடந்தது என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து மூன்றாவது திருத்தலமாக இருக்கக்கூடிய திருவதிகை. திருவதிகை என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது திலகவதியார், நாவுக்கரச பெருமான். எத்தனை அற்புதங்களை செய்தார். சைவ சமயத்திலே இருந்து சமண சமயத்துக்கு போனார். கைலாயத்திலே வாகீஷ முனிவராக இருந்து தவம் செய்தார். ராவணன் என்று சொல்லக்கூடியவன் திக்விஜயம் செய்து கொண்டு அந்த கைலாய மலை என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளி மலையை தூக்குகின்றான். அப்போது இறைவன் பார்க்கின்றான். தன்னுடைய பெரு விரல் நகத்தால் அப்படியே அழுத்துகின்றார். வெள்ளி மலையை அப்படியே விட்டுவிட்டு 1000 ஆண்டு காலங்கள் என்று சொல்லி அலறி அப்படியே அந்த வெள்ளி மலையிலிருந்து கீழே விழுகின்றார். இதை பார்த்த வாகீஷ முனிவர், இப்படி அழுது கொண்டிருக்கின்றாயே, இறைவனை நோக்கி சாமகானம் பாடு என்று சொன்னார். நான் எப்படி சாமகானம் பாடுவேன், எனக்கு தெரியாதே அப்படின்னாரு. அதான் இத்தனை தலைய வச்சிருக்கிய, 10 தலை 20 கை, அதுல ஒன்ன பிச்சு எடு, தலையில ஒன்ன பிச்சு எடு, சாமகானம் பாடி இறைவன் உனக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டார். அப்பதான் இவன் இறைவனை நோக்கி தலைகளை பிரித்து தன்னுடைய நரம்புகளை எல்லாம் மீட்டு ரத்தம் சொட்ட சொட்டு இறைவனை நோக்கி சாமகானம் பாடுகின்றான். அந்த சாமகானத்துக்கு இறங்கிய இறைவன் இவனுக்கு அருள் புரிகின்றார். இந்த வரத்தை எல்லாம் கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவன் இந்த வாகீஷ முனிவர் தான். இவருக்கு ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும் என்று சொல்லி சாபத்தை கொடுக்கின்றார். நீ பூலோகத்திலே போய் பறக்க நடவது. அப்பந்தான் அவருக்கு வந்து பிறக்கின்றார். பூலோகத்திலே மருள் நீக்கியார் என்ற திருப்பெயரோடு அவதாரம் செய்து நல்ல சிவபக்தி மிகுந்த குடும்பத்திலே பிறந்து வளர்கின்றார். அவருடைய தமக்கையார் நல்ல சிவபக்தி கொண்டவர். நல்ல அருமையா அவருடைய பணிகளை எல்லாம் மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த திலகவதியாருடைய தாயும் தகப்பனும் இறைந்து விடுகின்றார்கள். இந்த திலகவதியாருக்கு மனம் பேசி வைத்திருந்த கணவரும் இறந்து விடுகின்றார். இந்த சைவ சமயத்திலே இருப்பதனால்தான் நமக்கு இத்தனை பெரிய சோதனை என்று நம்முடைய நாவுக்கரச பெருமான் என்று சொல்லக்கூடிய மருளீக்கியார் நடக்கிறாரு. அப்பந்தான் இந்த சைவ சமயத்திலே இல்லாமல் சமணத்துக்கு போவோம் என்று சொல்லி சமணத்துக்கு போறாரு. நல்ல தமிழ் படிச்சார். சமண சமயத்துக்கு போனோன்னு அவங்க வாங்கோன்னு கூப்பிட்டு நல்லா உபசரிச்சு அவங்க கூடாலே வச்சுட்டாங்க. இந்த அம்மா என்ன செய்வானா, சைவ சமயத்திலே இருந்து திருவீரட்டான துறையிலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தினமும் தன்னுடைய வழிமுறைகள் எல்லாம் செய்து கொண்டு ஒன்னே ஒண்ணுதான் வேண்டிப்பான். சுவாமி, என்னுடைய தம்பி இந்த சைவ சமயத்திலேயே இருந்து அவன் பரசமயமாக இருக்கக்கூடிய இந்த சமண சமயத்துக்கு போய்விட்டான். அவனை எப்படியாவது இந்த சைவ சமயத்துக்கு கொண்டு வந்து அவனை நிலைநிறுத்துவாயாக என்று சொல்லிதான் இந்த அம்மையார் தினம் தினம் பெருமானிடத்திலே வேண்டுவாள். பெருமானுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்வாளாம். உளவார பணியை செய்வாளாம். உளவார பணி செய்தவர்களுக்கு 21 தலைமுறைக்கு அந்த பையன் வந்து சேருவான். உண்மையாகவே கோயில்களை நாம் தூத்து துடைத்து மெழுகி எம்பெருமானுக்கு தேவையான அபிஷேக பொருள்களை எல்லாம் எடுத்து கொண்டு வைத்து அந்த பணிகளை எல்லாம் நாம் சிறப்பாக செய்கின்ற பொழுது இறைவன்
நமக்கு மட்டுமல்லாது நம்முடைய தலைமுறையினருக்கே அவருடைய அருளை அள்ளி அள்ளி கொடுப்பார். இந்த அம்மா அவளுக்கு வேண்டி கூட வேண்டிக்கல, எல்லாத்தையும் இழந்தான், தம்பியையும் இழந்தான். என் தம்பியை என்னிடம் கொண்டு சேர்க்கிறது, இந்த சைவ சமயத்திலே அவன் தமிழ் செய்ய வேண்டும், இங்கே கொண்டு வந்து விடு என்று சொல்லிதான் தினமும் வேண்டுவாளாம். சாமி ஒரு நாள் கனவுல வந்து சொல்லுகின்றார், ஒன்றை கொடுத்து உன் தம்பியை நான் ஆட்கொள்வேன் என்று சொன்னார். அடுத்த நாளே சூளை நோயால் அவதிப்பட்டார் இந்த நாவுக்கரச பெருமான். திருவீரட்டானத்துக்கு வருகின்றார், தமக்கையாரை பார்க்கின்றார். திருநீற்று பையிலே இருந்து திருநீரையும் எடுத்து வாயிலே இட்டு நெற்றிலே பூசினார். திருவிரட்டானத்துறை அந்த ஆலயத்துக்கு சென்று எம்பெருமானை வணங்கு, அவர் உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லுகின்றார். கோயிலை வலம் வருகின்றார். குற்றாய் இனவாறு விளக்கதறி கொடுமை பல செய்தன நான் அறியேன், எற்றா அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தேற்றாதின் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே என்று சொல்லி பாடுகின்றார். அருள் புரிகின்றார். சைவ சமயத்துக்கு மாறுகின்றார். சமணங்கள் எல்லாம் இந்த நாவுக்கரசு பெருமானை கொடுமைப்படுத்துகின்றார்கள். கடல்ல கொண்டு போய் போட்டார். கடல்ல போட்ட உடனே கல்லிலே கட்டி போடுகின்றார்கள். கல்லு ஆறல, மிதக்குது. மாயை, ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடியதை நீக்கி வாழ்வில் இறைவனுடைய திருவடியை நாம் அடைய வேண்டும். மாயைக்கு உட்பட்டுத்தான் இந்த கலியுலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய கருணையினால் அந்த கல்லானது வெப்பமாக மிதக்கின்றது. பாடுகின்றார், சொற்றுனை வேதியன் கோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொல்லி பாடுகின்றார். அப்படியே தப்பமா நடக்குது. இதுல இருந்து எப்படியோ தப்பிச்சானே அப்படின்னு சமணர்கள் பார்த்தார்கள். சுண்ணாம்பு நீச்சரையிலே கொண்டு போய் போட்டார்கள். சுண்ணாம்பு நீச்சரையிலே போட்டால் இவர் அப்படியே இரவு முழுவதும் அங்கே இருக்கின்றார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் நீங்கில வேணிலும் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடுகின்றார். நம்மெல்லாம் இப்ப நல்ல வெயில் காலத்துல இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏசிக்குள்ள இருக்காம நம்மளால இருக்கவே முடியாது. அவரு சுண்ணாம்பு நீச்சலை எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வெப்பம் மிகுந்து அதுக்குள்ள போனா பொசுக்கி போயிடுவோம். அப்படிப்பட்ட அந்த நீச்சலையிலே நம்முடைய நாவுக்கரச பெருமானை சமணர்கள் கொண்டு போய் போட்டார்கள். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுகின்றார். காலையிலே போய் சமணர்கள் பார்க்கின்றார்கள். பார்க்கின்ற பொழுது அப்படியே நம்ம இப்ப ஏசிக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்துச்சு வந்தோம்னா எப்படி பிரகாசமா இருப்போமோ அப்படி அவருடைய முகத்திலே ஒரு வாட்டம் கூட இல்லாமல் அப்படி பிரகாசமாக இருந்தார். இதுலயே தப்பிச்சானே என்று சொல்லி யானையை வைத்து மிதிக்க வைத்தார்களாம். அப்போது பதிகம் பாடி அதிலிருந்து தப்பினாராம். அவ்வளவு சிறப்பு மிகுந்தவர் தான் நம்முடைய நாவுக்கரச பெருமான். திருவதிகை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே இருந்துதான் திருவீரட்டானத்துறை எம்பெருமானை வணங்கி அவருடைய பணிகளை செய்தார். சைவ சமயத்திலே இருந்து சமணத்துக்கு போனார். மீண்டும் அவருடைய 81வது வயதிலே சைவ சமயத்துக்கு வந்து இறைவனிடத்திலே தஞ்சம் புகுந்தார். தமிழ் செய்தார். அதுதான் நம்ம பக்தி இலக்கியங்களை பாடினார். ஒவ்வொரு பாடல்களும் மந்திர பாடல். கூற்றாயினவாறு என்ற பதிகத்தை நீங்க பாடுனீங்கன்னா வயிறு வலி இருந்தா காணாம போயிருமா. கொஞ்ச காலமா நானும் அதை பாடிதான் இருக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு தூரம் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நிஜமாவே உங்களுக்கு வயிறு வலியானது இருந்து என்று சொன்னால் கூற்றாயினவாறு என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடி நீங்க தினமும் இறைவனை வணங்குனீங்கன்னா அது உங்களுக்கு மாறி போயிடும். நீங்க சுபிட்சமா வாழ்வில் நோயில்லாமல் வாழ்வீர்கள். அவ்வளவுக்கு சிறப்புகள் எல்லாம் இந்த திருப்பதிகத்திலே அமைந்து இருக்கின்றது. என்ன பார்த்தீங்கன்னா நம்முடைய அடுத்த
பரியலூர் என்று சொல்லக்கூடிய வீரட்டான தலம். தட்சன் யாகம் செய்த திருத்தலம். தட்சன் யாகனாலே நம்ம திருவாசகம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒண்ணு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அண்ணலட்சுமி சித்தி சொல்லுங்க. சொல்லுங்க சித்தி. சின்ன வேள்வி. எங்க சித்தி எல்லாம் பாத்தீங்கன்னா திருவாசகம் முற்றோதலுக்கு போனா அவங்களே பார்த்துட்டு இருக்கலாம். நாங்கெல்லாம் இப்போ ஒரு 4-5 வருஷமா முற்றோதல் நிகழ்வுக்கெல்லாம் சென்று வருகின்றோம். அந்த முற்றோதல் நிகழ்விலே மிகவும் அருமையான பாடல்கள் எல்லாம், அதாவது 51 திருப்பாடல்களை நம்முடைய மணிவாசக பெருமான் அருள் செய்திருக்கின்றார். அந்த திருவாசகத்திலே தட்சனுடைய யாகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. தட்சனுடைய யாகமானது மிகப்பெரிய யாகத்தை ஒன்று நடத்தினார். இந்த உந்தீபர என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை பாடுகின்ற பொழுது கையிலே அப்படியே கைக்குட்டை எல்லாரும் எடுத்துப்பாங்க. நிஜமாவே விளையாட்டுக்கு நான் சொல்லவில்லை. அந்த கைக்குட்டையை கையிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு துணியாக இருந்தாலும் அதை எடுத்து அப்படியே பாடலாம். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் என்று சொல்லி அப்படியே கரக்கி கரக்கி பாடுவாங்க. அந்த பாடலிலே தான் இந்த தட்சனுடைய யாகத்திலே இந்த தட்சனுடைய தலையானது துண்டிக்கப்படுகின்றது. இது இங்கேதான் நடந்தது. ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய பாடி உந்தீபர என்று சொல்லக்கூடிய அந்த பாட்டை பாடுகின்றார் நம்முடைய மணிவாசக பெருமான். கொங்கை குலுங்க நின்று உந்தீபர அப்படின்னு பாடுகிறார். எவ்வளவு சிறப்பு பாருங்க. நம்முடைய பிராணங்களில் எல்லாம் பக்தி இலக்கியங்களை நம்முடைய மகான்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்பாக நமக்கு வடிவமைத்து தந்து சென்றிருக்கின்றார்கள். எல்லா வீரட்டான தலங்களையும் பற்றி சொல்ல முடியாது. இறுதியாக திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். திருக்கடையூர் என்று சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருவது மார்க்கண்டேயன் தான். அல்லந்தான் முகந்து அமுது செய்தானை ஆதியை அமர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உகந்தானை சிந்தி பரவர் சிந்தையுள்ளானை சுவாமிகள் பாடிய பாடல். அதிலே கால காலனை கம்பன் எம்மானே என்று சொல்லி பாடியிருப்பார். இந்த திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே தான் மார்க்கண்டேயர் அவதாரம் செய்கின்றார். ரொம்ப நாளா இவருடைய தாய் தந்தையருக்கு பிள்ளை இல்லை. இறைவனை வேண்டி நல்ல அறிவுள்ள பிள்ளை வேணுமா அறிவில்லாத பிள்ளை வேணுமா கேட்கின்ற பொழுது 16 வயது வரை வாழ்ந்தாலும் எனக்கு அறிவுள்ள பிள்ளை போதும் என்று சொல்லி அறிவுள்ள பிள்ளையை பெற்று என்றும் 16 வயதுதான் வாழும் என்று இறைவன் சொன்னார். போதோடு தாய் தந்தையர் மனசார ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளையை வளர்க்கிறாங்க. நல்ல பாசமா வளர்த்தாங்க. ஒவ்வொரு வருடமும் கலிய கலிய அவனுடைய தாயானவள் கண்ணீர் விடுகின்றார், அழுது மாய்கின்றார். என்னுடைய மகன் இன்னும் இத்தனை காலம்தான் இருப்பான் என்று சொல்லுகின்றார். இந்த அழுகையை எல்லாம் இந்த மார்க்கண்டேயன் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவன் பார்க்கின்றார். நம்முடைய தாய் என்றும் அழுது கொண்டே இருக்கின்றாளே, என்ன செய்வது என்று சொல்லி இறைவனிடத்திலே போய் வணங்கி நிற்கின்றார். 16 வயசு ஆச்சு. அந்த 16 வயசு ஆகின்ற பொழுது தாயானவள் மிகுந்த கண்ணீர் விடுகின்றார், அழுது மாய்கின்றார், இறைவனிடத்திலே வேண்டிக் கொள்கின்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு உயிப்பது
நமச்சிவாயவே என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இந்த அம்மா கண்ணீர் ஊற்றி இறைவனை கண்டா, எப்படியாவது என் பிள்ளைய கொடுத்துரு சாமி, என் பிள்ளைக்கு உயிர் தான் முக்கியம், கொடுத்துரு சாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 16 வயசு ஆகி போச்சு. இவர் இறைவனை போய் அப்படி அந்த திருக்கடையூரில் எழுந்து அருள்பாலிக்கின்ற திருவீரட்டானேஸ்வரரை போய் அப்படியே கட்டி பிடிக்கின்றார். நேரமாகிவிட்டது. அப்படியே கட்டி அணைத்துக் கொள்கின்றார். காலம் வருகின்றார். தன்னுடைய பாச கயிற்றை எடுத்துக்கொண்டு அந்த பாச கயிற்றை அந்த மார்க்கண்டேயனுடைய மேனிலே அப்படியே போடுகின்றார். போட முடியல. இறைவன் தன்னுடைய இடது காலனையும் புதைத்தல் என்று சொல்லுவார்கள். இடது காலால் காலனை அப்படியே உதைக்கின்றார். கால அங்க போய் விழுந்தான். காலனையும் புதைத்து மார்க்கண்டேயனுக்கு நித்திய சிரஞ்சீவி என்று சொல்லக்கூடிய அந்த வரத்தை கொடுக்கின்றார். என்றும் நீ நித்திய சிரஞ்சீவியாக 16ஆக இருக்க கடவுது என்று சொல்லி அந்த வரத்தை இறைவன் கொடுக்கின்றார். அது மட்டுமல்லாத இந்த திருக்கடையூர்ல தான் அபிராமி பட்டர் என்று சொல்லக்கூடியவர் அபிராமி என்றாரு என்று சொல்லக்கூடிய திருப்பாடலை அருளினார். ரொம்ப அம்பாள் மீது பக்தி கொண்டவர் இந்த அபிராமி பட்டர். அவருடைய உண்மையான பெயர் சுப்பிரமணியன். கோயிலிலே, திருக்கடையூரிலே கோயிலிலே பஞ்சாங்கம் பார்க்கக்கூடிய ஒரு திருப்பணியை செய்து கொண்டு பஞ்சாங்கம் என்னென்ன தினந்தோறும் என்னென்ன பூஜைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லிவிட்டு அம்பாள் முன்னாடி போய் உட்கார்ந்தார். அப்படியே மனதார தேன்படிக்கும் அமுதாம் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது உன் படிக்க உயிர் படிக்க உயிருக்கும் உயிர் படிக்கும் என்பதுதான் அனுபவம் தான் பெருந்தகையே என்று சொல்லி பாடியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர் இறைவியை நினைக்கின்ற பொழுது தன்னுடைய ஊன் உயிர் உள்ளம் மனதை எல்லாம் ஒருநிலைப்படுத்தி அப்படியே அம்பாளை வணங்குவார். ஒரு நாள் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற சரபோஜி மன்னர் அமாவாசை அன்று கங்கையிலே காவேரியிலே நீராடி கொண்டு வீரட்டான துறையிலே இருக்கக்கூடிய அந்த திருக்கடையூரிலே எழுத்தருளக்கூடிய அந்த எம்பாருமானை வணங்குவதற்காக வருகின்றார். இவர் அம்பாள் முன்ன இருந்து சாமி கும்பிட்டு இருக்காரு. நல்லா அப்படியே ஆழ்ந்து யாரு வந்தாலுமே தெரியாது. அக வழிபாடு என்று சொல்லுவார்கள். இறைவனை நம்முடைய அகத்துக்குள்ளே வைத்து கண்களை மூடி நம்முடைய இறைவன் இறைவி எப்படி இருக்கின்றார்கள் என்று சொல்லி அப்படியே கண்களை மூடி உள்ளே மனதுக்குள்ளே நினைத்து வழிபடுகின்ற ஒரு வழிபாடு தான் அக வழிபாடு. புற வழிபாடு என்று சொன்னால் நம்ம கோயிலுக்குள்ள போறோம், சாமியை அவருடைய உருவத்தை கண்களால் பார்த்து வழிபடுகின்றோம், அதுதான் புற வழிபாடு. நம்ம அக வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் ஒரு காலமும் இறைவியை நாம் மறக்க மாட்டோம். அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை எப்படி வெளியே எடுத்து வைக்க முடியும்? கண்களால் பார்த்தோம் என்று சொன்னால் கூட மறந்துவிடும். ஆனால் அகத்துக்குள்ளே நினைக்கின்ற பொழுது என்றுமே நாம் மறக்க மாட்டோம். இவர் அகத்துக்குள்ளே இறைவியை நினைச்சு வணங்கிட்டு இருக்காரு. சரபோஜி மன்னரும் எம்பெருமானை வணங்கிவிட்டு அம்பாளை வணங்குவதற்காக வருகின்ற பொழுது அங்கே இவர் எப்போது போல இன்னைக்கு என்ன தோணிச்சோ தெரியவில்லை சரபோஜி மன்னருக்கு. இவர் அங்கே இறைவியை வணங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னைக்கு என்ன திதி என்றோ என்று சொல்லி கேட்கின்றார். இவர் உணரவே இல்லை. அவர் வந்தது அமாவாசை என்று, இன்னைக்கு பௌர்ணமி திதி என்றோ என்று சொல்லுகின்றார். டக்குனே அவருக்கு மனதுக்குள்ளே தோணுகின்றது, நாம் பித்ருகடன் கொடுப்பதற்காக நாம் வந்து அமாவாசை என்று நாம் வந்து குளித்து பித்ருகடன் கொடுத்து விட்டு எம்பெருமானை வணங்குவதற்காக வந்திருக்கின்றோம். ஆனால் இவன் இன்று பௌர்ணமி என்று சொல்லுகின்றானே, எப்படி ஆகும்? இவன் இந்த கோயிலுக்கு எப்படி பஞ்சாங்கம் பார்த்து சொல்லுவார்? இவன் உண்மையாட்டே பித்தன் தான், பைத்தியக்காரன் தான் என்று நினைக்கின்றார்கள். இவர் நினைப்பதை காட்டிலும் அங்கே இருந்தவர்கள் கூடுதலாக சொல்லுகின்றார். சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், இன்று இவரை அந்த ஒரு வட்ட பலகையை வைத்து 100 கயிறுகளை கட்டி இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும்.
இன்று பௌர்ணமியா அமாவாசையா என்று சொல்லவில்லை என்றால் இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். சாயந்திர வேளையிலே அந்த நிகழ்வானது நடக்கின்றது. ஒவ்வொரு கயிறாக 100 கயிறுகள் கட்டப்பட்டிருக்கின்றது. 100 கயிறுகளிலே ஒன்று ஒன்றாக வெட்டப்பட்டிருக்கின்றது. அபிராமி அந்தாதியை பாடுகின்றார். உச்சி திலகம் உணர்வுடையோர் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுகின்றார். பாடிட்டே இருக்கிறாரு. விழிக்கே மருந்துட்டு அபிராமி எனக்கே என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடும்போதுதான் தாயானவள் அங்கே காட்சி கொடுக்கின்றார். விட்டுருவாளா? நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகின்ற பொழுது காத்து அருளக்கூடியவள் ஆதி சக்தியாக இருக்கக்கூடியவள் தாயானவள் அங்கே வந்து தன்னுடைய மூக்குத்தி எடுத்து அப்படியே வானிலை வீசி எரிகின்றாள். எரிகின்ற பொழுது 12,000 சூரியனை பிரகாசம் கொள்வது போன்ற அந்த சந்திரனானவன் பிரகாசமாய் விழுகின்றான். அவ்வளவு ஒரு பிரகாசம் என்றும் இருப்பதை காட்டிலும் அன்று பௌர்ணமி திதி என்று சொன்ன காரணத்தினால் அந்த பௌர்ணமியானது 12,000 சூரியனை உள்ளடக்கியது போன்ற பிரகாசத்தோடு அந்த சந்திரனானவன் வெளியிருந்து காணுகிறான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம் என்று சொல்லுகின்றார்கள். அதுவும் அட்டவீரட்டான தலங்களிலே திருக்கடையூர் கடைசியாக வருகின்ற ஒரு திருத்தலத்திலே தான் நம்முடைய தேவியானவளும் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் அருள் பாலித்தார்கள். மார்க்கண்டேயனுக்கும் அபிராமி பட்டருக்கும் அருள் பாலித்தார்கள். அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த வீர செயல்களை எல்லாம் புரிந்த தலங்கள் தான் இந்த அட்ட வீரட்டான தலங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய நம்முடைய திருமுறை பேரவை குழுக்கும் மற்றும் என்னுடைய சொற்பொழிவை இவ்வளவு நேரம் கேட்டது மட்டுமல்லாமல் நெகிழ்ந்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் பண்புகள் என்றும் இலாவி உலகெல்லாம் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.